Hi students. So now வந்துட்டு chapter number 4 heat அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். So last classல என்ன பார்த்தோம்னா convection, radiation, conduction அதாவது வந்துட்டு transfer of heat எப்படி வந்துட்டு heat வந்துட்டு ஒரு substance இருந்து இல்லாட்டி ஒரு region இருந்து இன்னொரு regionக்கு transfer ஆகுதுன்னு பார்த்தோம். அதாவது 3 ways மூலமா transfer ஆகுது. conduction, convection and radiation இந்த மூணு மூலமா transfer ஆகுது. ஸோ அது வந்துட்டு அந்த கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அந்த ரேடியேஷன் ஸோ அது வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்பில் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கெலோரி மீட்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 39 இருக்குது. வி ஸ்டடிட் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ ஹீட் எனர்ஜியோட எஃபெக்ட் பற்றி பார்த்தோம். வென் ஹீட் எனர்ஜி இஸ் சப்ளைட் டு த சப்ஸ்டன்ஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் தேம். அதாவது வந்துட்டு ஒரு ஹீட் எனர்ஜியை ஒரு சப்ஸ்டன்ஸில் சப்ளை பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கல் சேஞ்சே வந்துட்டு ஃபிசிக்கலாகவே அந்த சப்ஸ்டன்ஸோட சேஞ்ச் வந்துட்டு இருக்குது. சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இஸ் சேஞ்ச்டு இன்டு லிக்விட் ஃபார்ம் அண்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் இஸ் சேஞ்ச் டு கேஷியஸ் ஃபார்ம். ஸோ சாலிட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் அதாவது ஐஸ் க்யூப்ஸ் தான் இருக்குல்ல. ஸோ இது இஸ் அ ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டரோட ஒரு ஃபார்ம் தான் வந்துட்டு அந்த ஐஸ் க்யூப்ஸ். ஸோ சாலிட் ஃபார்மில் இருக்குது. அது என்னவா மாறுது? லிக்விட் ஃபார்மில் வருது. ஸோ நம்ம வந்துட்டு ஹீட் எனர்ஜி சப்ளை பண்ணும்போது சாலிட் வாட்டரோட சாலிட் ஃபார்மில் இருந்து அது லிக்விட் ஃபார்முக்கு மாறுது. அதே மாதிரி வாட்டர் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்துட்டு கேஷியஸ் ஃபார்முக்கு மாறுது. தீஸ் ஆர் ஆல் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டியூ டு ஹீட் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். எதனால்? ஹீட் எனர்ஜினால். சிமிலர்லி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூசஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆல்சோ. அதே மாதிரி எப்படி ஃபிசிக்கல் சேஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி கெமிக்கல் சேஞ்சஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். டு நோ more about the physical and chemical changes that takes place in substance, we need to measure the amount of heat involved. So எப்படி வந்து எவ்வளோ ஹீட் கெமிக்கல் சேஞ்சும் ஃபிசிக்கல் சேஞ்சும் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஹீட் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். த டெக்னிக் யூஸ் டு மெஷர் the amount of heat involved in physical or a chemical process is known as calorimeter. எதை calorimeter அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஹீட் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு அந்த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுற டெக்னிக்கை தான் என்னென்னு சொல்கிறேன்னா கெலோரிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. த டெக்னிக் யூஸ்டு டு மெஷர் the amount of heat involved in a physical or chemical process is known as calorimetry. So எவ்வளோ ஹீட் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருக்கு அந்த physical and chemical process அதைத்தான் வந்துட்டு calorimetry அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the technique used to measure the amount of heat involved in physical and chemical process is known as calorimetry. First, temperature. Temperature is the physical quantity which express whether an object is hot or cold. ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். அது என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இட் இஸ் மெஷர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தெர்மாமீட்டர். எதோட ஹெல்ப்னால் அது மெஷர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டரோட ஹெல்ப்னால் மெஷர் பண்ணும். தேர் ஆர் 3 scales to measure the temperature. அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு 3 scales இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேல். ஸோ 3 scales. ஸோ செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் கெல்வின் ஸ்கேல். Among these 3 scales, Kelvin scale is the most commonly used one. ஸோ இந்த 3 ஸ்கேல்லையும் வச்சு கெல்வின் ஸ்கேலை தான் நம்ம வந்துட்டு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறோம். You will study about the elaborately in standard 9. ஸோ கெல்வின் ஸ்கேலை பற்றி உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்பரேச்சர் பார்த்தோம். இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்துட்டு எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, எதை காட்டும்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஹாட்டாக இருக்கா இல்லை கோல்டாக இருக்கான்னு காட்டும். இது எப்படி மெஷர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டரோட ஹெல்ப்னால இதை மெஷர் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு 3 scales இருக்குது. அதாவது வந்துட்டு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு 3 scales இருக்குது. செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்.
இந்த 3 ஸ்கேல்லையும் நம்ம கெல்வின் ஸ்கேலை தான் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஹீட்டோட யூனிட் என்ன? யூனிட் ஆஃப் ஹீட். We know that heat is a form of energy. So heat அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு எனர்ஜியோட ஃபார்ம். The unit of energy in SI system is joule. So இந்த எனர்ஜியோட இந்த ஹீட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா SI சிஸ்டத்தில் ஜூல். So heat is also measured in joule. So ஹீட்டை வந்துட்டு ஜூலை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். It is expressed by the symbol J. எந்த சிம்பிள்னால எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா J சிம்பிள்னால எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். The most commonly used unit of heat is calorie. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா calorie. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. ஸோ 1 calorie நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட், எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது எதுக்குன்னா டெம்பரேச்சர், 1 கிராம் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு 1 calorie அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 calorie இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட். நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது எதுக்கு? To raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 டிகிரி செல்சியஸில் 1 gram of வாட்டரோட டெம்பரேச்சரை எப்படி ரைஸ் பண்ணுவோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு 1 calorie அப்படின்னு சொல்லுவோம். The relationship between calorie and joule is given as 1 calorie is equal to 4.186 ஜூல். அதாவது வந்துட்டு கெலோரிக்கும் ஜூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் நம்ம எப்படி கொடுப்போம்னா 1 calorie is equal to 4.186 ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூனிட் ஆஃப் ஹீட்னு பார்க்கும்போது ஹீட் அப்படிங்கிறது வந்துட்டு எனர்ஜியோட ஃபார்ம் தான். ஸோ எனர்ஜியோட யூனிட் SI சிஸ்டத்தில் எனர்ஜியோட யூனிட் வந்துட்டு ஜூல். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஜூலில் மெஷர் பண்ணுவோம். இது எந்த சிம்பிள்னால எக்ஸ்பிரஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா J சிம்பிள்னால எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். காமனாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் ஹீட்டுக்கு என்ன யூனிட் யூஸ் பண்ணுவோம்னா கெலோரி வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 calorie எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 1 calorie is the amount of heat energy required to rise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. அதாவது வந்துட்டு எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது எதுக்குன்னா 1 gram ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் மூலமா ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு calorie அப்படின்னு சொல்லுவோம். The relationship between calorie and joule is given as 1 calorie is equal to 4.186 ஜூல். ஸோ ரிலேஷன் கெலோரிக்கும் ஜூலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் நம்ம எப்படி சொல்லலாம்னா 1 calorie is equal to 4.186 ஜூல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்ன? இன் ஜென்ரல் the amount of heat energy gained or lost by a substance is determined by 3 factors. ஸோ ஜென்ரலாக எவ்வளோ ஹீட் எனர்ஜி வந்துட்டு கெயின் ஆச்சு இல்லாட்டி லாஸ்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம், சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கு லாஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத எதை வச்சு டெட்டர்மைன் பண்ணுவோம்னா 3 ஃபேக்டர்ஸை வச்சு டெட்டர்மைன் பண்ணுவோம். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் சேஞ்ச். நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட நேச்சர் மெட்டீரியல் நேச்சர் என்ன அதை வச்சு வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணியிருக்கு எவ்வளோ வந்துட்டு லூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம டெட்டர்மைன் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் ரெக்வயர் different amount of heat energy to reach a particular temperature. ஸோ நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படும். ஸோ வந்துட்டு எல்லா சப்ஸ்டன்ஸுக்கும் ஒரே ஹீட் எனர்ஜி அமௌண்ட் தேவைப்படும் இல்லை, டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்க்கு வந்துட்டு
டிஃப்ரெண்ட் ஹீட் எனர்ஜி அந்த ஹீட் எனர்ஜியோட அமௌண்ட் வந்துட்டு தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறதுக்கு. This nature is known as heat capacity of a substance. ஸோ அந்த நேச்சரை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். Heat capacity is defined as the amount of heat energy required by a substance to rise its temperature by 1 degree Celsius or 1 K. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதான் சொல்கிறாங்க, ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் பை எ சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, அதோட டெம்பரேச்சரை வந்துட்டு 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதா வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் சி. ஸோ எந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவோம்னா சியோட சிம்பிளில் வந்துட்டு டினோட் பண்ணுவோம். ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது அதான் வந்துட்டு Q பை எவ்வளோ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணியிருக்கா அதான் வந்துட்டு டெல்டா T. ஸோ C இஸ் ஈக்குவல் டு Q பை டெல்டா T. The unit of heat capacity is calorie per degree Celsius. In SI system, it is measured in joule K to the power minus 1. ஸோ ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெலோரிஸ். CAL அப்படின்னா வந்துட்டு கெலோரிஸ். ஒரு டிகிரி செல்சியஸுக்கு எவ்வளோ கெலோரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டியோட யூனிட். SI சிஸ்டத்தில் எப்படி மெஷர் பண்ணுவோன்னா ஜூல்ஸ் டு த ஜூல் K to the power minus 1 J K to the power minus 1ல் வந்துட்டு மெஷர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு சப்ஸ்டன்ஸில் வந்துட்டு எவ்வளோ ஹீட் எனர்ஜி கெயின் ஆகிருக்கு எவ்வளோ லூஸ் ஆகிருக்குங்கிறத வந்துட்டு 3 ஃபேக்டர்ஸை வச்சு டெட்டர்மைன் பண்ணுவோம். என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸோட மாஸ், அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் சேஞ்ச், அந்த சப்ஸ்டன்ஸோட நேச்சர், இந்த 3ஐயும் வச்சு அதை டெட்டர்மைன் பண்ணலாம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டிங்கிறத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் பை எ சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின். நமக்கு ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, அதோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறக்கு அந்த சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறத வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இது எந்த சிம்பிள்னால டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா C சிம்பிள்னால டினோட் பண்ணுவோம். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர். அதாவது C இஸ் ஈக்குவல் டு Q பை டெல்டா T. ஸோ அதோட யூனிட்டு அதை வந்துட்டு SI சிஸ்டத்தில் இப்படி மெஷர் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் கெலோரிமெட்ரி அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர், ஹீட்டோட யூனிட், அதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். நாளைக்கு கிளாஸில் கெலோரி மீட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.